நாகை மாவட்டம் பொறவச்சேரியில் உள்ள ஆண்டவர் செவிலியர் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங், டிஃபார்ம் மற்றும் ஏஎன்எம் முதலாம் ஆண்டு செவிலியர் மாணவிகளுக்கான லேம்ப் லைட்டிங் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாகை மாவட்ட சுகாதார அலுவலர் பிரதீப் கிருஷ்ணகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் தாளாளர் ரொட்டேரியன் நடராஜன், செயலாளர் ரொட்டேரியன் தமிழ்ச்செல்வி நடராஜன், முதல்வர் கோமதி, துணை முதல்வர் நிர்மலா, ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாணவியும் விளக்கேற்றி வாழ்த்து பாடல் பாடி செவிலியர் உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். இறுதியாக கல்லூரி பேராசிரியை கார்த்திகா நன்றியுரை தெரிவித்தார். பிளாக் மெடிக்கல் ஆபீசர், வடுகச்சேரி, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். எதுக்கு நம்ம இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணோம்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அதுக்கு பதில் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தது நம்ம சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் வந்து who am I, கரெக்டா? நான் யார், எதுக்காக இந்த ப்ரொஃபஷனை, இந்த ஏரியா வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம்? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் உள்ள வரப்பவே வந்து ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள வர மாதிரி ஒரு ஃபீலிங். எண்ணமே நலமானால் யாவும் நலமே. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கா? கரெக்ட். சொல்லுங்க, என்ன எவ்வளவு இருக்குது? கரெக்டா? +2 பிறகு எவ்வளவு ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பிகாஸ் ஆஃப் சோஷியல் சர்வீஸ். குட். ஏன்னா உங்ககிட்ட இருந்தா நான் பதில் வாங்கிட்டு அதை வச்சுதான் பேச போறேன். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்றது. அடுத்தது கேர் ஃபார் த பேஷண்ட். குட். அடுத்து கடைசியில எது? எஸ், bringing a new hope of life. ஓகே, குட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்றைய நாள் வந்து சிறப்பான ஒரு நாள், நல்ல ஒரு வைப் இருக்கு. வேற என்ன இருக்கு? ஹோப் சொல்லிட்டீங்க, கேர் சொல்லிட்டீங்க, சர்வீஸ் சொல்லிட்டீங்க, அவ்வளவுதானா? நிறைய இருக்கு. ஈடு இடையற்றது, அவுட்ஸ்டாண்டிங். நோபல். என்ன நோபல்? உன்னதமான என்ன? நோபல் ப்ரொஃபஷன் என்ன தெரியுமா? என்னென்ன ப்ரொஃபஷன் வந்து நம்ம நோபல் ப்ரொஃபஷன் சொல்றாங்க? உன்னதமான மேன்மை. கரெக்டா? அது தவிர லா இருக்கு, சர்வீஸ், மெடிசன். அதுல இருக்கிறது தான் நர்சிங். நர்சிங்கோட அர்த்தம் தெரியுமா? ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் தெரியாது, அர்த்தம் தெரியும். அர்த்தம் தெரியல, வரலாறு தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம எங்க இருக்கோம்னு நம்ம இது பண்ண முடியும். சீக்கிரம் சொல்லுங்க, நான் 10 நிமிஷம் சரி 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 ஃப்ரீயா ரிலாக்ஸா சொல்லுங்க. நர்சிங். நர்ஸ் அப்படின்னு என்ன? எல்லாருமே வந்து பிஎஸ்சி நர்சிங் இருக்கலாம், டிப்ளமோ நர்சிங் இருக்கலாம், ஏஎன்எம் கோர்ஸ், ஆக்சிலரி அண்ட் மிட்வைஃபரியா, எல்லாருமே இருப்பீங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு, ஒரு 150-160 பேர் இருப்பீங்க. எல்லாருமே ஒரு ஒரு ஏரியாஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா எல்லாருமே ஒரு குடையின் கீழ் தான். என்ன? as a noble profession, nursing and care. நர்சிங் என்ன? தமிழ்லே சொல்லலாம். நர்ஸ் என்னன்னு தெரியுமா? யார் நர்ஸ்ன்னு சொல்லலாம்? தமிழ் பேர் ஒன்று இருக்கு தெரியுமா? தாய் உள்ளம். தாய் உள்ளம். ஒரு தாய் தான் தன்னோட குழந்தையை வந்து சீராட்டி, தாளாட்டி, இந்த மாதிரி கேர், ப்ராப்பர் கேர் கொடுத்து, பராமரிப்பு கொடுத்து, கவனிப்பு கொடுத்து, எல்லாத்தையும் பார்க்கறது தாய் மட்டுமே. இதில் மாற்று கருத்து இருக்கா? இருக்கா இல்லையா? அதுக்கு அடுத்தது யார் அந்த ஸ்தானத்தில் வச்சு யாரை பார்ப்பாங்க? நர்ஸ் தான். நர்சிங்னாவே தாய் அன்பு, தாய் உள்ளத்துடன் கூடிய ஒரு அரவணைப்பு, ஆதரவு, பராமரிப்பு, கவனிப்பு, இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நர்சிங் தான். இந்த நர்ஸ் என்ற சொல்ல வந்து ஆங்கில சொல்லா கிடையாது. இது ஒரு இட்டாலியன் சொல். நுட்டரேன்னு ஒரு சொல். நுட்டரேன்னா டு நர்ஸ்.
நர்ஸ்னா நான் சொன்ன மாதிரி தான், தாயுள்ளம் கொண்ட கருணை, எல்லாமே சொல்லலாம். தாயுள்ளம், கருணை, அதுல தான் மறிவு வந்தது தான் அந்த நர்சிங். நர்சிங் கேர், அக்கறையுடன் கவனத்துடன் கூடிய ஒரு பராமரிப்பு கேர். நர்சிங் கேர்னா கூடுதலா கருணையுள்ளம் கொண்டு, தாயுள்ளம் கொண்டு சிறப்பாக கவனித்தல் தான் நர்சிங் கேர். அது எப்படி இருக்கணும்? பேஷண்ட் சென்ட்ரிக்கா இருக்கணும். கரெக்டா? நம்ம வந்து பேஷண்ட்டை தான் பார்க்க போறோம். நோயாளியோட நலனில் அக்கறை கொண்டு அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவங்க முக்கியத்துவத்தை கொடுத்து, சொல்ல போனா அவங்களோட நோய் தன்மையை அறிந்து, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட மனநிலையையும் அறிந்து அவங்கள பார்த்துக்கிறது தான் ப்ராப்பர் நர்சிங் கேர். நர்ஸ், NURSC. நாளைக்கு எல்லாமே பை ப்ரொஃபஷன் என்ன, பை நர்ஸ் அப்படிதான் நான் படிக்கிறேன். எடுத்துருவோமா? பாதி பேருக்கு அதுல தான் பிரச்சனை வரும். சரியா? சோ இந்த ஜாப் வந்து என்ன அப்படின்னா ஸ்கில் ஓரியன்டட் ஜாப். அது ஓகே, சும்மா வந்து மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்றோம், இந்த கேள்வி கேட்டாங்க இந்த பதில் சொல்றோம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இதுல வந்து ஸ்கில் நிறைய இன்வால்வ் பண்ணணும். சோ நீங்க வந்துட்டு நான் சொல்ற பேசிக் அட்வைஸ் அவ்வளவுதான். நீங்க கரியர் முடிச்ச பிறகு நீங்க அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் படிக்க போறீங்கன்னு நீங்க இந்த 4 வருஷம் படிக்கும்போது, இந்த 3 வருஷம் படிக்கும்போது, 2 வருஷம் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நம்மளுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கு, எந்த கேட்டகரி வந்து எனக்கு ஈஸியா வரும், எந்த கேட்டகரி வந்து நம்மளோட லைஃபுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய டெசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிஜி என்ன பர்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுவீங்க. பட் பிஃபோர் தட் நீங்க அந்த 2 வருஷத்தை 3 வருஷத்தை 4 வருஷத்தை ஒழுங்கா முடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன மெயினா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க படிக்க போற விஷயத்த எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லா கத்துக்க போறீங்க. சரியா? சோ என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ற எல்லா விஷயத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ரீசன் இல்லாம இங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற எந்த விஷயமே கிடையாது. அதை மட்டும் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன் பேனாவை பிடிச்சி இப்படி எழுதுறதுக்கும் நான் ஒரு மணி பிடிச்சி எழுதுவேன், நீங்க ஒரு மணி பிடிச்சி எழுதுவீங்க. எப்படி எழுதினாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும்? ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கறது. பட் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்து கழுத்துல மாட்டுறதுல இருந்து காதுல நீங்க வைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சரியா? ஏன் அப்படின்னா நீங்க போக கட்டிச்சு சொல்லி கொடுப்பாங்க. ஸ்டெத்தை வந்து நீங்க எப்படி மாட்டணும், எடுத்தாலே ஸ்டெத்தை எடுத்துட்டு நீங்க எப்படி வேணாலும் கழுத்துல மாட்டி காதுல மாட்ட முடியாது. ஓகே, ஸ்டெத்துக்கே வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைனை வந்து எதை முன்னாடி பக்கம் வச்சு மாட்டணும், எதை பின்னாடி பக்கம் வச்சு மாட்டணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ரூல் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்படி இருந்தாதான் அதை சிறப்பா செய்ய முடியுங்கிறது தான். சோ நீங்க கத்துக்க போற எல்லா விஷயங்களும் எல்லா ஸ்கில்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறத இப்ப எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு டீப்பை பார்க்க போறதுல இருந்து நாளைக்கு எந்த டாக்டர் வந்தாலும் நாங்க யாரை ரிலே பண்ணி
இருக்குது. ஸோ அதுதான் நீங்க இங்க ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. இங்க 130 ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க. அவங்க அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல ஒரு பிளட்ஜ் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதாவது பயனியர் இன் மாடர்ன் நர்சிங் சொல்லுவாங்க. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அதாவது முற்காலத்துல நர்சிங் and practice my profession faithfully. And mischievous. And will not take or knowingly administer. I will do all in my power to maintain. And will hold in confidence. All personal matters committed to my keeping. And all family affairs coming to my